எத்தனை சகோதரர்கள் நாளைக்கு நாம் மரணித்தால் முதல் சஃபிரில் நின்று நமக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல தலைமுறைகளை எத்தனையோ இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். எங்க ஊர்ல கண்ணால பார்த்தேன். டாக்டர் மகன், பெரிய டாக்டர், ரொம்ப ரத்தத்தை சிந்தி வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். ரத்தம் சிந்தி என்ன செய்றார், மகனை பெரிய டாக்டர் ஆக்கிட்டார், எம்டி ஆக்கிட்டார். அமெரிக்காவை படிச்சு வாப்பா இறந்துட்டார். மகன் ஃபிளைட் பிடிச்சு வந்தார். எல்லாரும் ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க. மகன் கை கட்டி நிக்கிறார். உள்ள வாங்கல, இல்ல ஏதாச்சும் இதாயிரும் தோளுக்கு. ஜனாசா கஃபன் செய்யப்பட்டுச்சு. பள்ளிவாசல கொண்டு போய் வைக்கிறாங்க. உங்க வாப்பாக்கு நீங்க தொழுகை நடத்துறீங்களா? ஒரு ஊர்ல உள்ள எல்லா ஊரிலும் இப்படித்தான். மகன் சொல்றார், டாக்டர், 3வது ரக்காத்தில் என்ன ஓத வேண்டும் என்று எனக்கு தெரியாது. என் வாப்பாக்கு 3வது ரக்காத்தில் என்ன ஓதணும் சொல்லி எனக்கு தெரியாது. அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃப் அன்ஹு وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقيه من الخطايا كما نقت ثوب الأبيض من الدنس أبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وقه عذاب القبر وعذاب النار وأدخله الجنة. எத்தனை கோடி கொடுத்து இந்த பிரார்த்தனையை யாரால் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த உலகத்தின் கோடிகள் உங்களுக்கு இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்து விடும். என்னுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வே என் தகப்பன், அல்லாஹ்வே என் தாய், கடைசியாக என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் நான் செய்யக்கூடிய கடைசி நன்றி கடன். பிள்ளையை லட்சக்கணக்கில் படிக்க வைக்கிறோம், கோடிக்கணக்கில் படிக்க வைக்கிறோம், எத்தனையோ இழப்புகளை தாங்கிக் கொள்கிறோம், வேர்வையை ரத்தமாக சிந்துகிறோம். ஆனா என் பிள்ளை மார்க்க விஷயத்தில் என்ன கடமை இல்லை. எல்லோரும் அப்படித்தான். மூஹீது தௌஹீது பேசுவோனாக இருந்தாலும், தக்லீதாக இருந்தாலும், வைர தக்லீதாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறோம். உலகம் என்று வந்தால் என் குழந்தை முன்னேறி கொண்டு பயணிக்க வேண்டும். ஒரு நாள் நான் குளிப்பாட்டி என்னுடைய கபருக்கு முன்னால் வைப்பதற்கு முன்னால் தொழுகைக்காக நிப்பாட்டக்கூடிய நேரம், 3வது ரக்காத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரம், என் மகன் கைகளை தூக்கி வெறுமனையாக கட்டிக்கொண்டு வாயை அசைப்பதற்கு கூட பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், என்ன வார்த்தை? அல்லாஹும்ம அஃபிர் லஹு, யா அல்லாஹ் என் தாய், என் தகப்பன் அவர்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு இரக்கத்தை பொழிவாயாக, வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு அவர்கள் மீது உனது மன்னிப்பை நீ இறக்குவாயாக, வஅக்ரிம் நுஸ்ரஹு இதோ சங்கையான உனது வீட்டை நோக்கி வருகிறார், சங்கையான முறையில் என் தகப்பனை நீ கண்ணியப்படுத்துவாயாக, வவஸ்ஸிஅ முத்கலஹு அல்லாஹ்வே அவர் எந்த வீட்டில் நுழைய இருக்கிறாரோ அந்த கபூர் இருட்டறையான அந்த நெருக்கடியான 6 அடி பள்ளத்தாக்கை வஸ்ஸிஅ முத்கலஹு விசாலமாக ஆக்குவாயாக யா அல்லாஹ், வஅஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் அல்லாஹ்வே என் தகப்பனினுடைய பாவத்தை கழுகுவாயாக, நீரால் கழுகுவாயாக, ஆழம் கட்டியால் கழுகுவாயாக, பனிக்கட்டியால் கழுகுவாயாக, வெள்ளை ஆடையில் எவ்வாறு அழுக்குகள் நீக்கப்படுமோ அதுபோல என் தகப்பன் உனக்கு முன்னால் இதோ பலகீனமான உடலோடி, இதோ என் தாய் பலகீனமான உடலோடி உனக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு விட்டால் யா அல்லாஹ், பலகீனமாக இருக்கிறது யா அல்லாஹ், அழுக்கா வெள்ளை ஆடையில் அழுக்குகள் நீக்கப்படுவதை போன்று ஆழம் கட்டியை கொண்டு பனிக்கட்டியை கொண்டு நல்ல தண்ணீரை கொண்டு என் தகப்பனினுடைய உடலை கழுகுவதை போன்று என் தகப்பனுடைய பாவத்தை கழுகுவாயாக. அப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி, எனது வீட்டிலே என் தகப்பன் வாழ்ந்தான் யா அல்லாஹ், எனது வீட்டிலே என் தாய் வாழ்ந்தாள் யா அல்லாஹ், இதோ உனது வீட்டை நோக்கி வருகிறாள், எனது வீட்டை விட சிறந்த வீடான சொர்க்கத்தில் என் தாய்க்கு நீ இடத்தை கொடுப்பாயாக. அகிலன் கைரம் மின் அகிலிகி யா அல்லாஹ், என் தாய்க்கு நான் குடும்பமாக இருந்தோம் யா அல்லாஹ், என் தகப்பனுக்கு நாங்கள் பேரம் பேத்தியாக மகன் மக்களாக இருந்தோம் யா அல்லாஹ், குடும்பமாக அவனை அரவணைத்தோம் யா அல்லாஹ், அனாதையாக 6 அடி பள்ளத்தாக்கில் அதோ கிடத்தப்பட போகிறாள் என் தாய் யா அல்லாஹ், எங்களை விட சிறந்த குடும்பத்தை என் தாய்க்கு அந்த சூரபதியினுடைய குடும்பத்தை கொடுப்பாயாக. சௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி அல்லாஹ்வே என் தாய் என் தகப்பனை கண்ணியமாக பாதுகாத்துக் கொண்டால், கண்ணிலே தூசி விழாமல் கண் இமையை பாதுகாப்பதை போன்று என் தாய் என் தகப்பனை பாதுகாத்தால், இப்பொழுது தனித்து இருக்கிறாள் சொர்க்கத்தினுடைய பெண்ணை என் தாய் என் தகப்பனுக்கு மனமுடித்து வைப்பாயாக. அல்லாஹ்வே இந்த 6 அடி பள்ளத்தாக்கினுடைய கபரினுடைய வேதனையை விட்டும் நரகத்தின் வேதனையை விட்டு
வேண்டும், என் தாயையும் தகப்பனையும் மன்னிப்பாயாக, பாதுகாப்பாயாக. வஅத்கில்ஹுல் ஜன்னா, நடக்கக்கூடிய இடம் சுவனமாக என் தகப்பனை தேர்வு செய்வாயாக. கோடி கணக்கில் சீட்டு வாங்கிய டாக்டர் மகன் கூப்பிடுறாங்க, கண்ணால பார்த்தேன், தொழுவுங்க. 3வது ரக்காயத்துல என்ன ஓதணும் சொல்லி தெரியல. என்ன இந்த தகப்பன் விதைத்து விட்டான் ஒரு நல்ல பிள்ளைய.